வைஷ்ணவர்கள் மாத்திரம்தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பிரமாணம்னு ஒத்துப்பா. அதனால தான் சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள் செய்திருக்கிற உபகாரத்தை ஸ்மரித்து வையமுனி பூதத்தார் பேயாழ்வார் என்று குரு பரம்பரா பிரபாவத்தில் ஆழ்வார்களிடத்திலையும் நமக்கு கிருதஞதை வேணும், நன்றி உணர்வு வேணும். சகல உபனிஷத்தினுடைய அர்த்தங்களையும் ஆழ்வார்கள் நமக்கு காண்பிச்சிருக்கார். இதை தான் நாயன்மார்களும் தங்களுடைய பிரபந்தத்தில் காண்பிச்சிருக்கார். சம்ஸ்கிருத வேதத்தை தெரிஞ்சிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் சுலபமான திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக தமிழ் பாஷையிலே அருள் செய்திருக்கிறபடியினாலே சுலபமாக எல்லாருக்கும் புரியும். அதனால் திருமங்கையாழ்வார் பாசுரங்களை சொல்லியே, திருநெடுந்தாண்டகத்தை சொல்லியே அந்த அத்வைதிய வாதத்தில் ஜெயிக்கணும்னு பட்டர் ஆசைப்பட்டு அந்த திருநெடுந்தாண்டகத்தை வாதத்துக்கு எடுத்துட்டார்னு சொல்லுவார். இன்னைக்கு 3வது பாசுரம் திருப்பாவையிலே ஓங்கி உலகணந்த உத்தமன் பேர்வாடி. திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்களுமே திருப்பாவைங்கிற பிரபந்தத்தில் என்ன விஷயத்தை பேச போடுறாளோ சொல்ல போறாளோ அதுக்கு அவதாரிகைன்னு பேர். முதல் 5 பாசுரங்களும் இன்ட்ரோடக்ஷன். முதல் 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை ஆச்சாரியாரிடத்தில் காலக்ஷேப ரீதியாக கேட்டுவிட்டா பாக்கி 25 பாசுரங்கள்ல என்ன அர்த்தம் சொல்ல போறாளோ அது அத்தனை அர்த்தத்தையும் இதிலேயே தெரிஞ்சுவிடலாம். முதல் 5 பாசுரங்களிலேயே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையும் ஸ்ரீ ஆண்டாள் காண்பிக்கிறார். அடிப்படை ஞானத்தை நாம் 5 பாசுரங்களிலேயே தெரிஞ்சுவிடலாம். 3வது பாசுரம் ஓங்கி உலகணந்த உத்தமன் பேர்வாடி என்று பகவான் வாமனாவதாரம் பண்ணி மகாபலியிடத்தில் 3 அடி மண் யாச்சகம் கேட்டு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அளந்தான். இந்த பிரபஞ்சம் எல்லாம் தன்னுடைய சொத்துன்னு காண்பிச்சுட்டான். அந்த அவதாரத்தில் என்னதான் தானம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் கூட நான் செய்தேன், என்னுடைய பிரீதிக்காக செய்தேன் அகங்கார மமகாரத்தோடு செய்தால் அது எம்பெருமானுக்கு பிரீதியை கொடுக்காது. எவ்வளவு தானங்களை செய்தாலும் பகவான் நம்ம கொண்டு செஞ்சின்றான். சொஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு தான் சாத்விக தியாகம்னு பேரு. ஆக தானங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அகங்காரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காதபடி அவனை தன்னுடைய திருவடியினால 3வது திருவடியினால அவனுடைய சிரசில தன்னுடைய திருவடியை வைத்து அவனுடைய அகங்கார மமகாரத்தை அழித்து பாதாளத்தில் தள்ளினார். இதற்கு முன்பு எந்த அவதாரத்திலையும் அவன் யாசித்ததே கிடையாது. மத்ஸ்யகூர்ம வராகம் போன்ற விபவாவதாரங்கள் இந்த லோகத்தில் நேர்லேயே வந்த அவதாரத்திற்கு விபவாவதாரம் பேர். இதற்கு முன்பு எந்த அவதாரத்திலையும் செய்யாததான ஒரு காரியத்தை தன்னை ஆசிரியச்சவாளுக்கோசரம் செஞ்சான். தேவர்கள் சரணாகதி பண்ணி இழந்த ராஜ்யத்தை மறுபடியும் பெறணும் என்று சரணாகதி பண்ணினா தேவர்கள் மாத்திரமில்லை, யார் சரணாகதி பண்ணாலும் அவருடைய காரியத்தை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய சுபாவத்தை உடையவன் பகவான். அதுக்கோசரம் எந்த அவதாரத்திலையும் செய்யாத யாச்சகங்கிறதான ஒரு காரியத்தையும் செய்தான். இவன் தான் உத்தமன். சாஸ்திரங்களிலே உத்தமன், மத்தியமன், அதமன் 3 பேர் படிச்சிருக்கா.
தனக்காகவே எல்லாத்தையும் செய்தவன் அதமன். தானும் ஜீவித்து பிறரும் ஜீவிக்க அனுமதித்திருப்பவன் மத்தியமன். பிறருக்காகவே ஜீவித்திருப்பவன், பிறர் ஜீவிப்பதற்காகவே தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு யாச்சகம் பண்ணக்கூடியவன் தான் இந்த உத்தமன் பகவான் தான். உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேத் யுகாகிருதா அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தமான்னு சொல்றது பிரமாணம். வேதத்திலையும் உத்தமன்னு சொல்றது பகவானே, ஸ்மிருதிகளும் உத்தமன்னு சொல்றது பகவானே. இந்த பரமாத்மாவை தவிர உத்தமன் வேறு யாருமே கிடையாது. அவனுடைய திருநாமத்தை நாம் சொல்லுவோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார். உத்தமன் வேல்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால். அந்த கிருஷ்ணனை அடைவதற்காக விரதத்தை அனுஷ்டிக்கிற நாம் பாவி நோன்புக்கு சம்மதித்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். சரணாகதியாகிற விரதத்தை பூர்ண விஸ்வாசத்தோடு அனுஷ்டிக்கணும். ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்கோசம் சரணாகதி பண்ணிக்க கூடாது. பகவான் நம்ம காப்பாற்றுவான், ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சரணாகதிக்க வேண்டிய அங்கத்தில் ஒன்றான நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா. அப்படி சம்மதித்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஆரம்பத்திலேயே ஆண்டாள் எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். எப்படிப்பட்ட விரதத்தை நாம் அனுஷ்டிக்க போறோம், இந்த விரதத்தை சரணாகதியாகிற விரதத்தை அனுஷ்டிச்சா சாஸ்வதமான எம்பெருமானிடத்தில் நமக்கு கைங்கரியம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உபதேசம் பண்ணிடுறார். ஆக அந்த உபதேசத்தை கேட்டவா எல்லாரும் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு வரணும். கிருஷ்ணனை அடைவதற்காக பாவி நோன்பு என்று இருந்தாலும் இங்கு நோன்பு நோன்பு என்று சொல்வதெல்லாம் உபனிஷத்திலே சொல்லி இருக்கக்கூடிய ஞாச வித்தியைத்தான் சொல்றார். ஞாசம்னு சொன்னால் சரணாகதி சமர்ப்பணங்கிற அர்த்தம். 32 வித்தியைகளை சொல்லும் பொழுது உபனிஷத்து ஞாச வித்தியையும் சேர்த்து சொல்லிச்சு. மாமேகம் சரணம் ரஜா என்று சர்மஸ்லோகத்தில் அவனும் பக்தி யோகம் பண்றதுக்கு கஷ்டமாக இருந்தார். அந்த பக்தி யோகத்தினாலே எந்த பலனை அடையணும்னு நீ ஆசைப்படுகிறாயோ அதற்கு செய்ய வேண்டிய தர்மத்தை செய்ய முடியாமல் அசக்தனாக நீ இருப்பதினாலே என்னை உபாயமாக மதிச்சுடு, என்னை சரணாகதி பண்ணிடு, மாமேகம் சரணம் ரஜா. அப்படி செய்தாயே ஆனால் நீ விரும்புகிற பலனை அடைவதற்கு வேண்டிய காரியத்தை அந்த ஸ்தானத்திலே, பக்தி ஸ்தானத்திலே நான் இருந்து அந்த தர்மஸ்தானத்திலே, சாதனங்கிற ஸ்தானத்திலே நான் இருந்து உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் என்றெல்லாம் பகவான் சொல்லி இருப்பதினாலே சம்மதத்தோடு இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கணும். நாமும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் அந்த பகவானை அடைவதற்கு வேண்டியதான இந்த சரணாகதியாகிற நோன்பை அனுஷ்டிக்கிறோம். சம்மதித்து நீராட்டம் என்கிறதான ஒரு காரியத்தை பெரியவாள்லாம் வகுத்து வச்சிருக்கா. அதை சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு முன்னால நீராட்டங்கிறது உண்டு. சம்மதத்தோடு இந்த காரியத்தை செய்யணும், விசுவாசத்தோடு செய்யணும். சாற்றி நீராடினால் அப்படி பண்ணால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, மாதம் மும்மாறி பெய்து 3 தடவை மாசத்துல மழை பெய்யும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸ்திரீகள்லாம் விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஸ்திரீகள்லாம் விரதத்தை அனுஷ்டிச்சாக்க லோகம் எல்லாம் க்ஷேமமாக இருக்கும். அப்போ புருஷாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால், வேதத்தை அத்தியனம் பண்ணி வேத பிரவச்சனம் பண்ணணும். வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியாளாக இருக்கணும். வேத மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கணும்.
அந்த வேதத்தை ஓதுகிற பிராமணனுக்காக ஒரு வழி, பதிவிரதா ஸ்திரீகளுக்காக ஒரு வழி, நல்ல ராஜ்ய பரிபாலனம் கண்ட ராஜாவுக்காக ஒரு வழி. மாதம் மாறி பெய்து. ஆக இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கிறோம். அனுஷ்டிப்பதினாலே லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கும். எந்த இடத்துல மகான்கள் இருக்காரோ அந்த இடத்துல வறட்சி இருக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எந்த இடத்துல மகான்கள் இருக்காரோ அந்த இடத்துல வியாதி இருக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. எந்த இடத்துல மகான்கள் இருக்காரோ அங்க திருட்டு பயம் இருக்காதுன்னு. இது மூணு இப்ப இருக்கு. அப்ப மகான்கள் குறைச்சல்னு சொல்லாமலேயே தெரியுது. மகான்கள் இருந்துட்டு தான் இருக்கா, உடனே வேற தினசாரம் மகான்கள் இருக்கா போடல. எத்திர அட்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மஹீயதே ந தத்ர சச்சரிஷ்யந்தி வியாதிஹி துர்பிக்ஷ துஷ்கராः. ஆக அட்டாட்சர ஜபம் பண்றவா எங்க அதிகமா இருக்காளோ அந்த இடத்துல இந்த மூன்று பயமும் இருக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றது. மாதம் மும்மாறி பெய்து அப்படின்னா மூன்று மழைங்கிற இடத்துல நமக்கு இருக்க வேண்டிய மூன்று விதமான அறிவு. ஆச்சாரியார் சன்னதியில காலக்ஷேபம் பண்ணினா இந்த அறிவு நமக்கு ஞானம் கிடைக்கும். பகவான் ஒருவனே போக்யன். அனுபவிக்க வேண்டிய வஸ்து பகவான் ஒருத்தந்தான். எனக்கு ஒவ்வொன்றும் போக்கியமா இருந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றான். லோகத்துல போக்கியம் இல்லாத வஸ்துவை போக்கியம்னு சொல்றான். அதுதான் திருநெடுந்தாண்டகத்துல முதல் பாசுரத்துல சொல்ல போறார். இப்படின்னு சொல்லிட்டு பாசுரமே ஆரம்பிக்காம அப்படின்னு கேட்டா ஆரம்பிச்சுடுறேன். இது அடிப்படை போட்டாதான் அந்த பாசுரம் புரியும். இன்னைக்கு 4 பாதம் வந்துடுவேன் முதல் பாசுரம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆகையினால போக்கியம் இல்லாத வஸ்துவை போக்கியம்னு நாம நினைக்கிறோம். உண்மையிலேயே இது போக்கியம் இல்லை. போக்கியம் இல்லாதது போக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையான போக்கிய வஸ்து யாருன்னா சர்வேஸ்வரன் தான். நாம் அனுபவிக்க அனுபவிக்க போதும் போதும்னு சொல்ல முடியாதபடி போக்கியமா இருக்கிறவன் எம்பெருமான் ஒருத்தந்தான். அந்த அறிவு வேணும். அவனை தவிர வேறு எதுவும் போக்கிய வஸ்து இல்லை. அனன்ய போத்தியத்வம் மாதம் மாறி பெய்து. அவன் ஒருவனை தவிர நமக்கு உபாயம் வேறு யாரும் இல்லை. நாம் பண்ற சரணாகதி எல்லாம் அவன் உபாயமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கு. பக்தியோகமோ சரணாகதியோ. அனன்ய சரணத்துவம் அனன்ய உபாயத்துவம். அவன் ஒருவனே ரட்சகன். அவன் ஒருவனே போக்கியம். அவன் ஒருவனே நமக்கு உபாயங்கிற புத்தி ஏற்படணும். இது ஆச்சாரியால் காலக்ஷேபம் பண்றதுனாலே அவ சந்நிதியிலே காலக்ஷேபம் பண்ண இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய 3 விதமான ஞானத்தை தான் மாதம் மும்மாறி பெய்து. ஓங்கு பெரும் சென்னரோடு கயலுகளே. இப்படி விரதத்தை நாம் அனுஷ்டிக்க தானியங்கள் பயிர்கள் எல்லாம் நன்கு உசந்து உசரமா விளைச்சல் நன்னா இருக்கும். ஜலசமிருத்தி இருக்கும். ஓங்கு பெரும் சென்னரோடு கயலுகளே. ஜலசமிருத்தி இருக்கிறதுனால மத்ஸ்யங்கள் மீன்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்றது ஜலத்தில். மத்ஸ்யங்கள் எல்லாம் ஜலத்துல சஞ்சாரம் பண்றதுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா பாகவதார் எல்லோரும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை விழுந்து பரல்றார். பகவானுடைய குணங்கள்ல விழுந்து பரல்றதுன்னு என்ன அப்படின்னு அக்ரூர மாதிரி பரல்றதுதான். கிருஷ்ணனை பார்க்கணும்னு கம்சன் சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி கிருஷ்ணனை அழிச்சுட்டு போகிறதுக்கு மதுரா நகரத்துக்கு வர சமயத்தில் யமுனா நதிக்கரையெல்லாம் விழுந்து பரண்டாராம் அக்ரூர். ஏன்னா கிருஷ்ணன் ஸ்பர்ஷப்படாத ஒரு இடம் கூட கிடையாது. அந்த இடத்துல விழுந்து பரடுவோம். நம்ம கிருஷ்ணனுடையதான தர்சனம் கிடைக்கணும். யத்ரக்ஷாமி அத்ய கேசவம் சுகபோர நாசிகம்
பெருமாளுடைய சேவையானது கிடைக்கும், ஆச்சரியமான திருமுக மண்டல சேவை கிடைக்கும். அவன் திருவட்டிப்பட்ட இடத்தெல்லாம் விழுந்து பருவம்னு விழுந்தான். இந்த ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கழலுகட அது மத்ஸ்யத்தை பாகவதாருக்கு திருஷ்டாந்தமாக ஏன் ஆக்கினான்னா, மீன்கள்லாம் தூங்காது, கண் மூடாது. இந்த மாதிரி விஷ்ணு பக்தர்கள் பகவானை சேர்ந்த அடியார்கள்லாம் தூங்கவே மாட்டான். எப்போ தூங்க மாட்டான்னு, பெருமாளுடையதான பகவானுடைய திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டால் தூக்கம் வருமா? அதான் பாகவதால் மீன்கள் எப்படி தூங்காதோ அந்த மாதிரி பாகவதால்லாம் சதாசர்வகாலம் பெருமாளுடைய குணங்களையே அனுபவிச்சுருப்பா. ஓங்கு பெரும் சென்னல் கூடு கயழுவட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு சஞ்சரிக்கிறதாம், சத்தம் போட்டுட்டு சஞ்சரிக்கிறதாம். வண்டுகள்னா யாருன்னா ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். ஷட்பதம்னு பேர். வண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஷட்பதம்னு பேர். ஆச்சாரியார ஷட்பதம்னு சொல்லலாம், பகவான ஷட்பதம்னு சொல்லலாம். 6 காலம்: ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ன்னு பகவானையும் ஷட்பதம்னு சொல்லலாம். ஆச்சாரியாலையும் ஷட்பதம்னு சொல்லலாம். அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். தான் அத்தியனம் பண்ணுறது, பிறருக்கு பண்ணி வைக்கிறது. தான் யாகம் பண்ணுறது, பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கிறது. தான் ஞானத்தை சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச ஞானத்தை பிறருக்கு கொடுக்கிறது. இந்த 6 ஆச்சாரியனுடைய கிருத்தியம், அவன் செய்ய வேண்டிய காரியம். அந்த மாதிரி 6 கால்கள் வண்டுகளுக்கு இருக்கிற மாதிரி ஆச்சாரியாலையும் சொல்லலாம். பகவானுடைய பிரபாவத்தை, அவனுடைய குணங்களை எல்லாம் சஞ்சாரம் பண்ணி ரீங்காரம் விட்டு வண்டு எப்படி சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த மாதிரி ஆச்சாரியாலாம் பிரவச்சனம் பண்ணிட்டே இருக்கா. வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியாலா இருக்கா. கயலுகளை பூங்குவளை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே முக்கிலிருந்து சீர்த்த முறைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆயுர்வாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் காலை கொடுத்துட்டே இருக்கான். கால் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கு. கிருஷ்ணனுடையதான சம்பந்தம் படாததான் பசுக்கள் இல்லை ஆயுர்வாடியிலே. அந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால ஸ்பர்சத்தினால கீழ் நோக்கி பிராயம் பூகை மறுத்து போறதே இல்லை. பசுக்கள்லாம் மறுத்து போறதே இல்லை. எப்பொழுதும் பால் கறந்துட்டே இருக்கான், பால் கொடுத்துட்டே இருக்கு. பாத்திரம்தான் இல்லைன்னு வியாக்கியானம். பாத்திரம் இல்லாத குறையே என்று பால் இல்லாத குறையில்லை. ஆச்சரியமா வியாக்கியானம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா, பசுக்கள்னு சொன்னா ஆச்சாரியர்கள்னு அர்த்தம், பிரம்ம வித்துக்கள்னு அர்த்தம். சிஷ்யாவுக்கு ஞானம் கொடுக்க கொடுக்க அவரிடத்துல ஞானம் தீர்ந்து போச்சுன்னு இல்லை. அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் சிஷ்யர்கள் இல்லை. சிஷ்யர்களுக்கு ஞானம் கொடுக்கறதுனால பசுக்களாகிற ஆச்சாரியாளுக்கு ஞானம் தீர்ந்து போச்சுன்னு இல்லை, வாங்கிக்கிற பாத்திரம் இல்லை. பாத்திரம்னு சொன்னால் இங்கே சிஷ்யால்னு அர்த்தம். வள்ளல் பெரும் பசுக்கள். என்ன வள்ளல்னு போட்டான்னா கொடுத்துட்டோன்னு நினைக்காமல் இருக்கு. ஞானத்தை கொடுத்துட்டோன்னு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உபதேசம் பண்ணுறவன் தான் மகா, அவன் தான் ஆச்சாரியன். அத சிஷ்யாளுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும்னு புத்தியோடு கொடுக்கணும். ஒரே மாதிரி கொடுக்கணும். வயதான தன்மையிலையும் ஞானத்தை உபதேசம் பண்றார். மறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டார். நமக்கெல்லாம் மறதி இருக்கிற மாதிரி ஆச்சாரியாளுக்கு மறதி கிடையாது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இப்படிப்பட்ட பசுக்கள் எல்லாம் யதேஷ்டமா பால் கொடுக்கிறது. ஆச்சாரியாலாம் ஞானதீபேன பாஸ்வதான்னு ஞானத்தை தான் இங்கே பால்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குற ஆச்சாரியார் ஒரே நிலையாக ஞானத்தை உடையவாளாக இருக்கா அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார்.
வாமனாவதாரத்தையும் பேசி அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பிரபாவத்தையும் பேசுகிறார். இந்த அளவுக்கு இந்த பாசுரம் போதும். இன்னைக்கு இந்த 3 பாசுரத்திலையும் சொன்ன விஷயத்தை திருநெடுந்தாண்டகம் முதல் பாசுரத்தில் முதல் 4 அடியில் 1 அடி போகிறதா அல்லது 4 அடி போகிறதான்னு பார்ப்போம். அந்த பாசுரத்தை அனுபவிப்போம். கலையாமிகளின் துவம்சம் கவிழ்ந்தோ கதிவாகரம் மின்னுருவாய் முன்முறையில் வேதம் நான்காய் விளக்குடியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் மின்னுருவாய் முன்னுருவில் விழிமூக்கிலா இறப்பிடியாய் இறப்பதற்கே நாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதம் வைந்தாய் உணர்வாய் அகருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்றெங்கை தயில் குறையும் திருவடியின் தலைமையே. நமக்கெல்லாம் முதல்ல ஆசை வருது அச்சேதன வஸ்துக்கள் தான் ஆசை வருது. நல்ல வீடு வாங்கி சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசை. வீடுங்கிறது ஒரு அச்சேதனம். அதற்கு ஞானம் இருக்கா நல்ல வீடாக அமையணும். வீடு அடையணும்னு ஆசைப்படக்கூடாது. ஊரிலேன் காணி இல்லை அவரே சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் 1 அடி இடம் கூட இல்லையே. ஆக வீடுல ஆசைப்படுறது நியாயம்தானே. வீட்டில் ஆசைப்படணும். அச்சேதனத்தில் ஆசை வருது. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வருது. திரவியத்தில் ஆசை வருது. சொல்றவாருக்கு உட்பட திரவியத்தில் ஆசை வருது. சரீரத்தில் ஆசை வருது. அறிவில்லாத வஸ்துக்களை அனுபவிக்கணும்னு தான் ஆசை வருது. முதல்ல அந்த ஆசையை விடணும். அந்த அச்சேதன தத்துவத்தை காட்டிலும் வேறான தத்துவம் ஜீவ தத்துவம் ஆத்மான்னு உள்ளது. ஞானம் உடையது, ஆனந்தம் உடையது, இயற்கையான தோஷம் இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை பார்க்கணும்னு ஆசைப்படணும். நம்மிடத்தில் இருக்கிற ஆத்மாவையே நம்மையே நாம் பார்க்கலாம். அதுக்கு யோகம் பண்ணணும். ஞான யோகம் பண்ணி ஆத்மாவை பார்க்கலாம். அதற்கு முன்பு கர்மயோகம் பண்ணி இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிக்கணும். ஞான யோகம் பண்ணி ஆத்மாவை பார்த்துட்டு ஆனந்தத்தை கொடுக்கும். அதுவே போதும்னு இருந்துடக்கூடாது. அதுக்கு மேலே பரமாத்மாவை பார்க்கணும், அந்தர்யாமியான பகவானை பார்க்கணும், பிரம்மத்தை பார்க்கணும்னு ஆசைப்படணும். தத் விஜிஜ்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி உபனிஷத் சொல்லி முன்னே சொன்ன மாதிரி முதல் 2 பாசுரங்களும் பட்டர் திருநெடுந்தாண்டகத்தை கொண்டுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றார். திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சகல ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தையும் ஸ்மிருதிகளுடைய அர்த்தத்தையும் இதிகாச புராணங்களுடைய பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் அடங்கி வச்சிருக்கு. அதை அடுக்கி பேசியிருக்கார் சுவாமி திருமங்கையாழ்வார். அதனால இந்த பிரபந்தத்தை தேர்ந்தெடுத்து அந்த அத்வைதியை ஜெயிச்சார். அந்த அத்வைதி வாதத்தில் தோற்று போய் பட்டருடைய திருவடியை ஆசிரியச்சு நஞ்சீயர்னு பேர் பெற்றார். நம்ம சம்பிரதாயத்தில் நஞ்சீயரை கொண்டாடிட்டு வரும். சுந்தரான பிரபந்தம் இந்த திருநெடுந்தாண்டகம். அதுல அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன் பகவான் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமா. மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விடற்கொடியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய். திங்கள்னு சொன்னா சந்திரன் ஒரு அர்த்தம், திங்கள்னு சொன்னா ஞானம்னு ஒரு அர்த்தம். மதி நிறைந்த நன்னாடால் மார்கழி திங்கள். திங்கள்னு சொன்னா மாதம்னு அர்த்தம், சந்திரன் அர்த்தம். அதே சமயத்தில் நல்ல ஞானம்னு ஒரு அர்த்தம். மதிங்கிறதுக்கு ஞானங்கிற ஒரு பொருள் உண்டு இல்லையா. அந்த ஞானமாயும் பகவான் இருக்கான். இந்த பாசுரத்தை சேவிச்சா அத்வைத மாதிரி இருக்கும்.
அச்சேதனமாயும் பகவான் இருக்கான், ஞானமாயும் பகவான் இருக்கான், ஆத்மாவாகவும் பகவான் இருக்கான். இப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லி இருக்கு. அப்படின்னாக்க அந்த சித்தாந்தி இவர்கிட்ட தோற்று போயிருக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை. என்னுடைய சித்தாந்தத்தை தான் நீ வாதம் பண்றீன்னு அவன் இருந்திருப்பான். அப்படி இல்லாமல் இவைத்ததெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ருதி 3 விதமா சொல்றதுன்னு நாம் பல காலக்ஷேபங்கள்ல கேட்டிருப்போம். ஒரே தத்துவம்னு ஸ்ருதி சொல்றது, பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் மாத்திரம்தான் உண்மை அப்படின்னு. ஏகமேவ த்விதீயம் பிரம்மா நேகநானாஸ்தி கிஞ்சனா சர்வம் கல்விதம் பிரம்ம. இதெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் கவனிக்கணும். யார் யாரோ கேட்கிறாங்க, அதனால நல்ல ஜாக்கிரதையாக பார்த்து சொல்லணும். சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னா பிரம்மத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. பிரம்மத்தை தவிர 2வது பொருள் கிடையாது. பலவிதமான பொருள் இங்க இல்லை. நேக நானா அஸ்தி கிஞ்சனா, ந இக நானா அஸ்தி கிஞ்சனா, ந அத்விதீயம் பிரம்ம. 2வது பொருள் கிடையாது பிரம்மத்தை தவிர. இப்படியும் சொல்லி இருக்கு. இது அபேதம்னு பேர். ஜீவன் வேறல்ல, பிரம்மம் வேறல்ல, ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அபேதத்தை சொல்ல வேண்டும். இதுவும் வேதத்தில் தான் இருக்கு. ஜீவன் வேறு பிரம்மம் வேறுன்னு வேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதியும் இருக்கு. அதே வேதத்தில் வேதத்தையும் சொல்றது. ஏஷோ ஆத்மானு, பகவான விபுன்னு சொல்லிருக்கு. இந்த ஆத்மாவை அணுன்னு சொல்லி இருக்கு. அணுன்னாக்க எல்லா இடத்துலையும் இல்லாமல் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிறவர். விபுன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறவர். பரந்ததன் பறவை விண்மீது நிற்பாய், மலைவேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், அந்தர்வரிச்சதற் சர்வம் யாப்ய நாராயண ஸ்திதா அனோரணீயான் மகதோ மகியான். எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஆத்மாவை அணுன்னு சொல்லி இருக்கு, சூக்ஷ்மமான வஸ்துன்னு சொல்லி இருக்கு, விபுவான வஸ்து எங்கும் நிறைந்த தத்துவம்னு சொல்லி இருக்கு. இப்படி ஆத்மாவை தனியாக சொல்லி இருக்கு, பரமாத்மாவுக்கு விசேஷம் சொல்லி இருக்கு. அது பேதமும் தெரிகிறது. இன்னொரு இடத்துல போக்தான்னு சொல்லி இருக்கு, பிரேரிதான்னு சொல்லி இருக்கு. பிரேரிதான்னு ஆர்டர் பண்றவன், நியமிக்கிறவன். போக்யம்னாக்க அறிவில்லாத வஸ்து, அச்சேதனம்னு பேர். அறிவுள்ள வஸ்து ஜீவாத்மாவுக்கு சேதனம்னு பேர், சைத்தன்யம் உடையவன் பேர். பிரேரிதான்னு நியமிக்கிறவன் பேர். போக்தா போக்யம் பிரேரிதானஞ்சமத்வா அப்படின்னு சொல்லி. இப்ப பிரம்மைவ சத்தியம், பிரம்மன் தான் தத்துவம், ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னா போக்தாங்கிறவன் யாரு? பலனை அனுபவிக்கிறவன். இப்ப போக்கியம்னு சொன்னாக்க அனுபவிக்கப்படுகிற வஸ்து, அது அச்சேதனம். 2 இது 2ஐயும் நியமிக்கிறவன் பிரேரிதா, நியமிக்கிறவன் அப்படின்னு சொன்னா 3 தத்துவம் ஆயிடுத்து. ஏகமேவ த்விதீயம் பிரம்ம, பிரம்மம் ஒண்ணுதான் தத்துவம்னு சொன்னதுக்கும் இந்த ஸ்ருதி சொன்னதுக்கும் அதையும் ஸ்ருதிதான் சொல்றது, இதையும் ஸ்ருதிதான் சொல்றது. இதை தவிர துவாசுபர்ணா சஞ்சா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரேகா பிப்பம் சுவாதுவத்தி அனஸ்தன் அன்யா அபிஷாகசிதி. முதல் பத்தியே வராது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு விருட்சம் இருக்கான், புரிஞ்சுக்கோ, ஒரு விருட்சம் இருக்கான், அதில் கிளைகள்லாம் இருக்கு. மரம் இருந்தால் கிளைகள்லாம் இருக்குமோ இல்லையோ?
அந்த கிளைகளில் பட்சிகள் உட்காந்துருக்கா, 2 பட்சி உட்காந்துருக்கான். ஒரு பட்சி பழத்தை சாப்பிட்றது தான், மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்றது தான் ஒரு பட்சி. இன்னொரு பட்சி சாப்பிட்ற பட்சியை பார்த்துட்டு இருக்கான். துவாசுபர்ணா சவிஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரேக பிப்பழம் சுவாதுவத்தி அனஸ்தன் அந்யா அபிஜாகசீதி. 2 பாசனம் பொறுத்துக்கோ, அப்புறம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அடிப்படை போட்டுட்டேன்னா அப்புறம் சுவாரஸ்யமாக இருக்கும். திருநெடுந்தாண்டகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அப்புறம் தான் தெரிஞ்சுப்பேன். இல்லை, ஒரு மாதத்துலையாவது பாசனம் முடிப்பேன்லான்னு பார்த்தாக்க 2 பாசனத்தை கற்றுக்கோ, அப்புறம் போக்கியமாக இருக்கும் பாசனம். இதில் என்ன தெரிகிறது? 2 பட்சி, ஒரு பட்சி பழத்தை சாப்பிட்றது, ஒரு பட்சி சாப்பிடாம வேடிக்கை பார்க்குறது. பழத்தை சாப்பிடும்படியா நியமிக்கிறது ஒரு பட்சி, இன்னொரு பட்சி. அதே தத்துவம் தான். ஒரே மரத்தில் இருக்கு, ஒரே சரீரத்தில் இருக்கு. 2 பட்சிகள் மாதிரி, ஒரு பட்சி ஜீவாத்மா, ஒரு பட்சி பரமாத்மா. ஒரே சரீரத்தில் ஒரே மரத்தில் 2 பட்சிகள் இருந்தாலும் ஒரு பட்சி பழத்தை சாப்பிடுறது, மற்றொரு பட்சி பழத்தை சாப்பிடாமல் பார்த்துட்டு இருக்கு. பழத்தை சாப்பிடும்படி நியமிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரே சரீரத்தில் இருக்கிறதான அனுஸ்வரூபியான ஆத்ம தத்துவம், அந்தர்யாமியான உள்ளுக்குள்ளே புகுந்திருக்கிற அந்தர்யாமியான பிரம்மம், போக்தா என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா கர்ம பலனை அனுபவிக்கிறவன். போக்தான்னு சொன்னால் பலனை அனுபவிக்கிறவன், சாப்பிட்றவன், போக்தான்னு கூப்பிடுறோம். அதே சரீரத்தில் பரமாத்மாங்கிறதான தத்துவம் இருந்தாலும் கர்ம பலனை அனுபவிக்காமல் இருக்கு. ஒரே சரீரத்தில் இருந்தாலும் கர்ம பலன் ஜீவனை ஒட்டுறது, அதனால கர்ம பலனை அனுபவிக்கிற. அகம் சுகி அகம் துக்கி, நான் சுகமாக இருக்கேங்கிறான் ஒருத்தன், நான் துக்கமாக இருக்கேங்கிறான் ஒருத்தன். இது யாரு? சரீர சம்பந்தத்தினால ஜீவாத்மாவுக்கு ஏற்படுறது. அதே சரீர சம்பந்தத்தில் சரீரத்தில் பரமாத்மா இருந்தாலும் பரமாத்மாவுக்கு அது ஒட்டாது. ஏன் ஒட்டாதுன்னு அதுக்கு நிறையா கதைகள்லாம் இருக்கு. அப்புறம் முதல் வரியே வர முடியாது, ஒட்டாதான். எங்கள் ஆச்சாரியன் சொன்ன கதையை சொல்லுவேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே புதுசாக வரவாள்லாம் கேட்டுருக்கேன். அது ஆச்சரியமாக ஆச்சாரியன் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தால், பிரம்ம வித்தியை சொல்லிட்டு இருந்தேன். பிரம்ம விசாரம்தான் பண்ணுவாளாம். இந்த மாதிரி ஒரே சரீரத்தில் பரமாத்மாவும் இருக்கு, ஜீவாத்மாவும் இருக்கு. கர்ம பலனை ஜீவன் மட்டும் அனுபவிக்கிறான், பரமாத்மாவுக்கு கர்ம பலானுபவம் கிடையாதுன்னு சொல்றே. எப்படி சுவாமி? அந்த காலத்திலேருந்து சிஷ்யா கேள்வி கேட்பான். ஆச்சாரியன் நல்ல கேள்விதான், ஆச்சரியமான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் சொல்ல வேண்டாம். இந்த ஆச்சாரியா உடனே பதில் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன்னு. என்ன எந்த மாதிரி சொன்னாக்க இவன் மனதில் பதியும்னு யோஜனை பண்றான். அவன் பார்த்துன்னு சொல்றான்னு அர்த்தம் கிடையாது. இவருக்கே தெரியாது பண்றது, இவன் பார்த்துன்னு சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ காரணம், வேறு விதமாக இவனை சொல்லணும் அப்படின்னு திருவள்ளுவனை திருத்தணும்னு ஆச்சாரியாருக்கு திருவள்ளுவர். அப்படியே இருக்கிற சமயத்தில் அந்த ஆச்சாரியனுடைய சன்னிதியில் ஒரு விசேஷம் வந்தது. திருநட்சத்திரம் வந்ததுன்னு வச்சுக்கிட்டேன். பூர்வாச்சாரியாருக்கு திருநட்சத்திரம் வந்தது. சக்கர பொங்கல் பண்ணினாலும் சக்கர பொங்கலை ஆச்சாரியே கொடுத்தார். வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும். அதனால்தான் ஆச்சாரியாலே சில காரியங்கள்லாம் பண்ணுறார். அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்குது. சக்கர பொங்கலை ஆச்சாரியனே கொடுத்தார். சிஷ்யாலாம் தேமேன்னு போவோம், வரிசையாக உட்காந்து வாங்கிட்டு இருந்தது. எல்லாம் முதல் நாள் காலக்ஷேபத்தில் கேள்வி கேட்ட இந்த சிஷ்யனுக்கு 2 தடவை கொடுத்தாரு சக்கர பொங்கல். மற்றவாளுக்கெல்லாம் 1 தடவை கொடுத்தார், 2 தடவை சக்கர பொங்கலை கொடுத்தார் ஆச்சாரியன். கொடுத்துட்டு அடுத்த சிஷ்யனுக்கு கொடுக்க அவர் போயிட்டார். இந்த சிஷ்யன் பார்த்தா, நான் கேள்வி கேட்கணும், இவன் பதில் சொல்ல தெரியல, அதனால என்ன காம்படிஷன் ஆனால் 2 தடவை கொடுக்குறாருட்டியா அப்படின்னா. இதுவும் ஆச்சாரியன் காதில் விழுந்தது. ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சாரியாளுக்கு காது கேட்காது விழுந்தது.
சக்கரபொங்கலை சாப்பிட்டு எல்லாரும் கையை அடிக்க போனால் சிஷ்யாவுக்கெல்லாம் சீகாபடி கொடுத்தாராம் ஆச்சாரி. சீகாபடி தான் சீகாபடி கொடுத்தாராம். கையில் நெய்யெல்லாம் பட்டுக்கும்போது சக்கரபொங்கல் அது சாப்பிட்டு நெய்யை இருக்குமே சீகாபடி போட்டு அனுப்புறதுக்கோசம் கொடுத்தாராம். இல்லை சிஷ்யாவும் வாங்கிட்டேன். இந்த சிஷ்யன் 2 தடவை சக்கரபொங்கல் வாங்கிட்டானே, இந்த சிஷ்யனுக்கு 2 தடவை கொடுத்தா சீகாபடி. சுவாமி எல்லாம் கொடுத்துட்டேன்னா, இல்லைடா அது கையலம்புறதுக்கு கொடுத்தேன், இதை நாக்கு அலம்புறதுக்கு 2ஆம் கொடுத்தேன். எங்கேயாவது சக்கரபொங்கலை சாப்பிட்டு கை நெய்யில் போட்டிருக்கும், நெய்யை அலம்புற வழக்கம், நாக்கை எங்கேயாவது அனுப்புவாளா? நாக்கில் ஒட்டாது சுவாமின்னா. அது எப்படா ஒரே சரீரத்தில் அவயவமாக கையும் இருக்கு, நாக்கும் ஒரே அவயமாக இருக்கு, கையில் மாத்திரம் ஒட்டுறது, நாக்கில் மாத்திரம் ஒட்டாது. ஓ புரிஞ்சு கொடுத்து, ஒரே சரீரத்தில் ஜீவாத்மா இருந்தாலும் பரமாத்மா இருந்தாலும் சரீர பிரயுக்தமான அந்த சுகதுக்கங்கள் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு ஒட்டும், பரமாத்மாவுக்கு ஒட்டாது என்று தெரிஞ்சுட்டாராம். இதெல்லாம் ஆச்சாரியார் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரி துவாசுகர்ணா சஞ்சாசகாயா சமானம் விக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரேகா விபலம் சுவாதுவர்த்தி அனஸ்டன் அந்யா அபிஷாகசீதி. ஆக ஜீவ தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. சரீரத்தை அதுதான் இருக்கிறது. அந்த ஜீவன் இருக்கிறதுனால்தான் சரீரம் இருக்கு. ஆக ஜீவ தத்துவம் வேறு, சரீரம்னு சொல்லக்கூடிய அச்சேதன தத்துவம் வேறு, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பரமாத்ம தத்துவம் வேறு, அந்தர்யாமியாக இருக்கு. யா சற்றுஷி திட்டன்னு யா ஆத்மனி திட்டன்னு உபனிஷத் சொல்லித்து. யா பிருத்திவியாம் திட்டன்னு யா அப்சு திட்டன்னு யா வாயு திட்டன்னு. காத்துல இருக்கான், ஜலத்தில் இருக்கான், ஜலத்திலையும் இருக்கான், காத்துலையும் இருக்கான், கண்ணிலையும் இருக்கான், ஆத்மாவிலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சக்தி ஜீவாத்மாவுக்கு கிடையாது, பரமாத்மாவுக்கு மாத்திரம்தான். ஆக பேதமும் தெரிகிறது அப்படின்னு சொன்னாக்க, இப்ப ஜீவன், பரமாத்மா, அச்சேதன வஸ்துன்னு 3 தெரிகிறது, 3 தத்துவமாக இருக்கு. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வாம். இப்ப எந்த ஸ்ருதி வாக்கியத்தை நாம பிரமாணமா நினைச்சுக்கிறது? வேதத்தில் எல்லா வாக்கியங்களும் முக்கியம். ஒரு வாக்கியம் முக்கியம், ஒரு வாக்கியம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ராமானுஜர் பார்த்த ஒரு ஸ்ருதியை எடுத்துட்டு இன்னொரு ஸ்ருதியை விடக்கூடாது. வேதத்தினுடைய எல்லா பகுதியும் நமக்கு வேணும், எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் நமக்கு பிரமாணம். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா ஆமா ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மத்தை தவிர வேற வஸ்து இல்லைன்னா ஆமாம் வேற இல்லைன்னா ராமன். அப்படின்னு அத்வைதத்தை சொல்றாரோ, இவருடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதமாச்சே அப்படின்னு. ஒண்ணுதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா சரீரத்தோடு சேர்ந்து இருக்கு. எது சரீரம்னா, மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் 4ஆய் விடற்கொடியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய். பார்க்கறதுக்கு ஒரே தத்துவம் மாதிரி தெரியும், உண்மையில் வெவ்வேறு தத்துவம். உபனிஷத்துல காரண வாக்கியம்னு சில வாக்கியம். காரணம்னு சொன்னாக்க ஒரு காரியத்துக்கு காரணமாக இருப்பது. காரியம்னு சொன்னா உண்டானது, எது உண்டாச்சோ அதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்ட. புகை அடிச்சுட்டு இருந்தது ஒரு மலையில், புகை தெரியுமா? புகை அடிச்சுருந்தது. அந்த புகை வருது புகையுறது என்னன்னு கிட்டக்க போய் பார்த்தான். அங்கே ஒரு அக்னி இருந்தது. எத்திர எத்திர தூபா தத்திர தத்திர வன்மி அப்படின்னா புரியுதா? எங்கே எங்கே புகை இருக்கோ அங்கெல்லாம் அக்னி இருக்கும். வன்னின்னா அக்னின்னு பேர். இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ? அப்போ நெருப்புங்கிறது காரணம், அதனாலே ஏற்பட்ட காரியம் எது? புகை. காரணாது காரியம், காரணாபாவாது காரியாபாவான்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார். காரணம் இல்லை என்றால் காரியமும் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது
எல்லாத்தையும் தியானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு அச்சேதன வஸ்துவை தியானம் பண்ண வேண்டாம், சேதனான ஆத்மாவையும் தியானம் பண்ணி கைவல்யானுபவமும் வேண்டாம். இவற்றிற்கெல்லாம் மேலான உத்தமனை தியானம் பண்ணுங்கோ, ஓங்கி உலகளந்த உத்தமனை தியானம் பண்ணுங்கோ. அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்ற. அதுதான் உண்மையான மதி. மார்கழி திங்கள் உண்மையான அறிவு எதுன்னா, சரீரத்துக்கு வேண்டியதான போஷணத்திற்கு வேண்டியதான திரவியத்தை சம்பாதிக்க வேண்டாம், நெய்யுண்ணும் பாலுண்ணும் சரீரத்தை வளர்த்துக்கணும்னு ஆசையை விட்டுடுங்கோ, அச்சேதனத்தில் ஆசையை விட்டுடுங்கோ, அச்சேதன அனுபவம் நமக்கு வேண்டாம். அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல போற. முதல் அடியில சொல்ல போற ஈஸ்வரனிடத்துல ஆசைப்படுங்கோ. யார் ஈஸ்வரன்? உபனிஷத்தெல்லாம் பிரம்மம் பிரம்மம் சொல்லித்து. அந்த பிரம்மம் யாருன்னு சொல்லும் பொழுது அந்த காரண வாக்கியத்தை உபனிஷத் சொல்லித்து. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த விசம்பிசந்தி தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மேதி. இதுதான் பிரம்மம். என்ன அர்த்தம் இருக்குன்னா, எவரிடமிருந்து இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் யாரிடமிருந்து உண்டானதோ, யதோ வா இமானி பூதானி, யாரிடத்திலிருந்து உண்டானதோ, உண்டான இந்த பிரபஞ்சம் யாரால் ரட்சிக்கப்படுகிறதோ, யாரிடத்திலே போய் சேருகிறதோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்கோ. தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்துக்கள் நமக்கு சொல்லி. அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா அவனை தியானம் பண்ணுங்கோ. இது அத்தனையும் இந்த முதல் பாசுரத்தில் வருது, முதல் அடியிலேயே வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அறிவில்லாத சரீரத்தை அச்சேதனத்தை அனுபவிக்கணும்னு ஆசையை விட்டுடுங்கோ. அறிவோடு கூடினவனான ஜீவாத்மாவை மட்டும் அனுபவிக்கிறாங்கிற கைவல்யத்திலையும் ஆசையை விட்டுடுங்கோ. இது எல்லாத்துக்கும் மேலான பரதத்துவமான அந்த உத்தமனை அடையணும்னு ஆசைப்படுங்கோ, பரபிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்படுங்கோ. அவன் எப்படி இருக்காங்கிற தத்துவங்களை சொல்றார். இப்படி பார்க்கும்போது ஒரே தத்துவம்னு தோன்றினாலும் அவனுக்கு உடம்பு இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உபனிஷத் சொல்றது உடம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. உடம்பு இல்லைன்னு நீ சொல்றியே. அவனுக்கு குணங்கள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவனுக்கு சரீரம் திருமேனி உண்டு, திருவுடம்புவான் சுடர். அவனுக்கு சரீரம் உண்டு, அவனுக்கு குணங்கள் உண்டு. பரார்த்த சக்தி விதை வஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சே இப்படிலாம் சொல்லியிருக்கும் பொழுது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் முதலான குணங்கள் உண்டு, அவனுக்கு சரீரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது குணங்களை எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஞானம்தான் பிரம்மம்னு சொல்லக்கூடாது. ஞானத்தை குணமாக கொண்டவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். அந்த சர்வேஸ்வரனான எம்பெருமானைத்தான் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றோம். குணங்களால் பெருசா இருக்கிறவன், அவனளவுக்கு குணங்கள் நமக்கு கிடையாது. அவனை போல் நாம் ஆகிறோம். பிரம்மவேத பிரம்மைவ பவதின்னு மோட்சத்துக்கு போன உடனே அவனை மாதிரியே ஆகிறோம்னு அவனோட ஐக்கியம் சொல்லலை, அவனை போல் ஆகிறோம். பரமன் சாமியம் உபைதி மம சாதன்யமாகதா கீதை. என்னோடு சேர்ந்து சமமான தர்மத்தை அடைகின்றனர் மோட்சத்துக்கு போனது. இங்கு இருக்கும் வரையில் நமக்கு இயற்கையான குணங்கள், இயற்கையான சுபாவம் எல்லாம் கர்ம சம்பந்தத்தினால மறைஞ்சி இருக்கு. மோட்சத்துக்கு போன உடனே எல்லாம் பூர்ண விகாசம் அடைகிறது. அதனால பகவான் மாதிரி எல்லா லோகத்தையும் பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு சக்தி வருது, எல்லாவற்றையும் அறியும் தன்மை வருது, சர்வஜத்துவம் வருது.
என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்கு. மேற்கொண்டு பாசுரங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கறதுக்கு ஒரே வஸ்துதான்னு ஸ்ருதிகள் சொல்லி இருந்தாலும் சரீரம் இருக்குன்னு சொல்லி இருப்பதனாலே சரீரத்தை உடையவன் அவன். எது சரீரம்னு கேட்கும் பொழுது ஜீவாத்மாவாகிற அறிவுள்ள ஜீவ தத்துவங்களும் சரி, அறிவில்லாத அச்சேதன தத்துவங்களும் பகவானுக்கு உடம்பாக இருக்கு. உடம்போடு கூடின ஒருவன், அப்படிப்பட்டவன் ந அத்வதீயம் பிரம்மா. சேதனத்தையும் அச்சேதனத்தையும் சரீரமாக கொண்ட ஒரு தத்துவம் பிரம்மம். அதை போல் இரண்டாவது தத்துவம் லோகத்தில் இல்லை. ந அத்வதீயம் பிரம்மா. இப்ப அபேத ஸ்ருதிக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு. உண்மையிலேயே பார்த்தாக்க ஜீவன் வேறு, அறிவில்லாத வஸ்து வேறு. ஏன்னா ஞானம் உண்டு, பலம் உண்டு, சக்தி உண்டு அப்படின்னு குணம் உண்டுன்னு சொல்லிட்டு குணத்தை ஞானத்தையே பிரம்மம்னு சொல்லிட்டாக்க அது பொருந்தாது. குணத்தை உடையவன், குணமுடைய பிரம்மம். நீலோ கடஹா, ஸ்வேதம் வஸ்திரம், வெளுப்பான வஸ்திரம், கடமானது நீளமான கடம் அப்படின்னு விசேஷனம் விசேஷம் இது சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் சொல்றா. இப்படிப்பட்டவன் அவன், இப்படிப்பட்ட குணமுடையவன் அவன் அப்படின்னு சொல்றதுனால அவனுக்கு குணமாக இருக்கக்கூடிய தர்மமாக இருக்கக்கூடிய ஞானத்தையே பிரம்மம்னு சொல்லக்கூடாது. சின்மாத்திரம் பிரம்ம, ஞானம்தான் பிரம்மம்னு சொல்றது கூடாதுன்னு ராமானுஜர் உபனிஷத்தினுடைய அர்த்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றார். அப்படி இந்த திருவிடந்தாண்டகத்தில் முதல் 2 பாசுரங்களுடைய அர்த்தத்தை சொல்லியே அத்வைதியை ஜெயிச்சு அவரே இவர் ஆச்சாரியனார் ஏற்றுட்டார்னு சொன்னால் அந்த பிரபந்தத்தில் எவ்வளவு விசேஷம் இருக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இருக்கு. ஆக ஒருத்தனை பார்த்தா நீ யார் அப்படின்னு கேட்கணும். ஒருத்தனை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வர நீ யாருன்னு கேட்கணும். நான் ஸ்ரீரங்கம், நான் கும்பகோணம், நான் காஞ்சிபுரம் அப்படிங்கிறான். இவனே காஞ்சிபுரமா, இவன் ஸ்ரீரங்கமா, இவனே திருக்குழந்தை, ஏன் திருக்குழந்தைங்கிறான். இவனே திருக்குழந்தைய அடியே புதுக்கோட்டைங்கிறான். திருப்பதி நீ யாருன்னா அடியே புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அணி புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு వ్యక్తి, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு వ్యక్తి. ஆக நீயே கிடையாது. அப்போ சொல்லும்போது சொல்கிறோம், நானே ஸ்ரீரங்கம் தான் அடியே ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறான். ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணுறவன்னு அர்த்தம். கிடைக்கிறதா இல்லையா? திருக்குழந்தையிலே வாசம் பண்ணுறவன்னு அர்த்தம். சொல்லும்போது சொல்கிறான், அதையும் சேர்த்து சொல்கிறான். அந்த மாதிரி பிரம்மம் ஒன்றுதான் சொல்லித்தின சேதனத்தையும் அச்சேதனத்தையும் சரீரமாக கொண்ட பிரம்மம் விசிஷ்ட அத்வைத்தம். இரண்டாவது தத்துவம் இல்லை, அத்வைத்தம் தான். சேதனாச்சேதன விசிஷ்டம் பிரம்ம, சேதனாச்சேதன விசிஷ்டம் பிரம்மைவ தத்துவம். அப்படிப்பட்ட தத்துவம் வேறு எதுவும் இல்லைன்னு ராமானுஜர் சமர்த்தனம் பண்ணிடுறார். ஸ்ருதிகளுக்கு விரோதம் இல்லை. அப்படி பார்க்கறதுக்கு ஒரே தத்துவமாக தெரிந்தாலும் ஷரீரம் குணங்களையும் உபனிஷத்துக்கள் சொல்லி இருப்பதினாலே ஷரீர விசிஷ்டன், ஷரீரத்தோடு சேர்ந்தவன், குண விசிஷ்டன், குணத்தோடு சேர்ந்தவன். அந்த ஷரீரமாக இருக்கிறது எதுனாக்க அறிவுள்ள ஜீவ தத்துவமும் அறிவில்லாத அச்சேதன தத்துவத்தையும் ஷரீரமாக கொண்ட பிரம்மம் ஒன்றுதான். உண்மையிலேயே இப்போ அபேதத்துக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு, பேதத்துக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு. ஆக அச்சேதன அனுபவம், அச்சேதனம்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அச்சேதன அனுபவத்திலேயே நாம் இருந்துடக்கூடாது. அதுதான் முதல் அடியில் ஆரம்பிக்கிற. இப்போ உங்களுக்கு பாசுரம் புரிஞ்சுக்கணும். மின்னுருவாய் முன்னொரு வேதம் நான்காய் அப்படின்னு சொல்லி முன் உருவில் முதல்ல தெரிகிறது எது? சரீரம்தான் தெரியும். சுவாமி வர அப்படின்னாக்க அந்த ஆத்மாவையா பார்க்குறோம். சுவாமியா குள்ளகத்திரிக்கா மாதிரி ஒன்று வந்துருக்கு அப்படின்னு ஒன்று உடனே சரீரம்தான் முதல்ல தெரியுது. இந்த ஆத்மாவையா பார்த்தோம். சரி, முதல்ல சரீரம்தான் கண்ணில் படுறது இல்லையா? ஆக அதான் முன்னூறுவாய் முதல்ல தெரிகிறது, அச்சேதனம்தான் தெரிகிறது. அச்சேதனத்தினுடைய அனுபவத்தில் தான் ஆசையும் முதல்ல வருது.
இது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டா இந்த அச்சேதனத்தில் அனுபவிக்கணுங்கிற ஆசை விட்டு போயிடும். அது எப்படிப்பட்டதுன்னா மின்னுருவாய் முன்னுருவில் இந்த அச்சேதன தத்துவமாகவும் பகவான் இருக்கான்னு சொல்ல வர. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அச்சேதன தத்துவத்துக்குள்ளேயும் புகுந்து அந்தர்யாமியாக இருக்கான். 24 அச்சேதன தத்துவங்கள், 24 அச்சேதன தத்துவத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறது பகவான் தான். 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. ஷட்விம்சம் அனுபஷ்யதி 26வது தத்துவம் பரமாத்மா, 25வது தத்துவம் ஜீவாத்மா. பாக்கி அச்சேதனங்கள் தான் 24. அது எப்படி 24ன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்சதன்மாத்திரம், ஞானேந்திரிய நஞ்சு, கர்மேந்திரிய நஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பிரபஞ்சமாக அந்த 24 தத்துவங்களும் ஆச்சு. இதுக்கு பிரகிருத்தின்னு பேர். பிரகிருதியிலிருந்து உண்டானது தான் எல்லாமே. இந்த பிரகிருதியை உபயோகப்படுத்திக்கிறான் சிருஷ்டி காரியம் பண்ணுறதுக்கு பகவான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமாக ஆயிடுச்சு. மறுபடியும் உண்டான பிரபஞ்சம் அவனிடத்திலேயே லயத்தை நாசத்தை அடையும் பொழுது அவரிடத்திலேயே போய் பிரகிருதியிலேயே சேருது. இதைத்தான் சொன்னார், அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினான், அவன்தான் பிரம்மாவாக இருந்தான், அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன். இந்திரன் சொல்லு சப்ரம்மா சசிவக்ஷேந்திரா. அவன்தான் பிரம்மா, அவன்தான் ருத்ரன், அவன்தான் இந்திரன் சொன்னாக்க எல்லாம் பிரம்ம ஒன்றுதானே ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து சிருஷ்டி முதலான காரியத்தை பண்றான். ருத்ரனுக்கு உள்ளுக்குள்ளே புகுந்து அந்தர்யாமியாக இருந்து சம்ஹாரங்கிற காரியத்தை பண்றான். இந்த பிரம்மாவே சமஸ்த அண்டத்தையும் படித்தவன் அல்ல. ஆரம்பத்தில் சிருஷ்டி பண்றது பகவான் தான். பகவான் பாக்கிய காரியத்தை பிரம்மாவை பண்ணும்படி உத்தரவு போடுகிறான். அவன் காமிச்ச வழியில இவ காரியம் பண்றா. ததா தரிசித பந்தானோ சிருஷ்டி சம்ஹாரகாரகௌ. எருத்து கொடியுடையானும் பிரவனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரில்லை. மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா. மருத்துவன் யாருன்னு சொன்னாக்க பகவான் தான். இருக்கிறது பெருமாள் திருமாலையும் சோழையங்கோய். அழகர் தெரியுமா? கல்லழகர். அவர் தானா மருத்துவரா. ஜன்னொரு நாராயணோ நரக. அவர் தான் நமக்கெல்லாம் வைத்தியராக இருக்கார். மருத்துவனாடின்றவெல்லாம் இருக்காள் என்றார். அவள் இருக்கா, தேவதைகள்லாம் இருக்கா. இல்லைன்னு யார் சொன்னா? வேதமே சொல்லியிருக்கேன். அங்கான்யா தேவதா. மற்ற தேவதைகள்லாம் இருக்கு, பிரம்மருத்ராதிகள்லாம் இல்லைன்னு சொன்னாக்க சாஸ்திரம் பொய்யா போயிடும், வேதம் பொய்யா போயிடும். அவள் இருக்கா, பகவானுக்கு அங்கங்களாக இருக்கான்னு வேதமே சொல்லிட்டு. சப்ரம்மா சசி பக்ஷேந்திரம். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, சீக்கிரமாக பலன் வேணும்னு ஜனங்கள்லாம் ஆசைப்படுறது. உடனே பலன் வேணும்னு ஜனங்கள்லாம் ஆசைப்படுறது. ஆசைப்படுகிற பலனை உடனே எந்த தேவதை கொடுக்குறதோ அவளை போய் ஆசைக்கணும். கை மேலே பலன் வேணும்னு கையுகத்தில் கேட்கணும். கேட்ட பலனை உடனே கொடுக்கலன்னு சாஸ்திரத்தில் நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்ன கரடியாக கட்டினாலும் கை மேலே பலன் இருந்தால் தான் அந்த நம்ப விசுவாசம் வருது ஜனங்களுக்கு. அதனால பெருமாள் பார்த்த பிரம்மருத்ராதிகள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டாங்க. அவளுக்குள்ள ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது, நாம தான் டிஃபரன்ஸ் பண்ணிருக்கோம். ஒருத்தர் பேசிட்டாங்க. உடனே பலன் வேணும்னு ஆசைப்படுறாரு. ருத்ர பகவானே ஒரு காரியம் பண்ணணும்னா என்னென்ன கேட்கிற பலனை சம்சாரிகளுக்கு உடனே கொடுத்துடும். தொம்மி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரையா தர்ஷயித்வா அல்பமாயாசம் பலம் சீக்கிரம் பிரதர்ஷயா. ருத்ர பகவானை பார்த்து பெருமாள் சாதிக்கிறார். மெதுவாக திருநெடுந்தாங்கத்தை முடிப்போம். 40 நாள் 50 நாள் போட்டுக்கணும். மெதுவாக முடிச்சுக்கலாம். தொங்கி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரையா. பெருமாள் உத்தரவு போடுறார்.
ததா தரிசித பஞ்சானோ பெருமாள் காண்பிச்ச வழியில பிரம்மாதிகள்லாம் காரியம் பண்றாளாம். மோக சாஸ்திராணி காரைய உடனே மயங்கும்படியான கர்மாக்கள் எல்லாம் செய்யும்படியா நீங்க உண்டு பண்ணி அந்த கர்மாக்களை செய்ய வச்சு பலம் சீக்கிரம் பிரதர்ஷய பலத்தை உடனே கொடுத்துருக்கும். ஜனங்கள் ஆசைப்படுறது அப்பதான் சாஸ்திரத்துல நம்பிக்கை வரும். அப்புறம் சாஸ்வதமான பலனை அடையணும்னு ஆசைப்படுவார். அப்போ பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணிக்க சொல்லுவோம். இப்போ கேட்கறதுக்கு பலன் உடனே கிடைச்சிடணும், அப்போதான் சாஸ்திரத்தில் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி தர்சயித்வா அல்பமாயாசம் அதிக சிரமப்படாமல் அவள் காரியத்தை செய்ய வச்சு அவள் கேட்கிற பலனை கொடுத்துடுமோன்னு பெருமாள் சொல்ற. உடனே ருத்ரனும் பகவான் சொன்ன மாதிரியே பலனையும் உடனே கொடுத்துடுறார். ஆக மற்ற தேவதைகளும் இருக்கா. மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருப்பவன் நாராயணன். இந்த அர்த்தத்தை யார் சொன்னார்னா ஆதிசங்கரர் சொன்னார். அது புதுசாக புழுகுரு, அதுவும் வைஷ்ணவ புழுகாக இருக்கு. இந்த புழுகுலையும் வைஷ்ணவ புழுகு, புளியோதரையிலையும் வைஷ்ணவ புளியோதரை, புழுகுலையும் வைஷ்ணவ புழுகு தான் வசிக்கும். புழுகு வைஷ்ணவ புழுகா இருக்கு. அது என்னடான்னா ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபா. பகவத்கீதையில வருதோல்லையும் யாருடான்னா வாசுதேவன் தான் எல்லாங்கிறவன் நினைக்கிறவன் ரொம்ப துர்லபம். வாசுதேவ சர்வவிதி, வாசுதேவன் தான் தாரகம் போஷகம் போக்கியம்னு நினைக்கிற மனுஷன் ரொம்பவும் துர்லபம். அப்படி இருந்தாக்க அவன் மனுஷன் இல்லை, மகாத்மா அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. கண்ணன் தான் எல்லாமே சொல்றவ மகாத்மான். வாசுதேவ சர்வவிதி சமஹாத்மா ஆனால் துர்லபா. அப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கிறது கஷ்டம். உண்ணும் சோறு கருவணீரும் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். ஆழ்வார் மாதிரி பக்தர் கிடைப்பாரா, நாயன்மார்கள் மாதிரி கிடைப்பாரா? அதெல்லாம் பெருமாளையே ஆழ்ந்து ஆழ்ந்து தியானம் பண்ணுறவாச்சு. நமக்கு வருதா தியானம் வருதா? இப்பயே 6 மணி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்கே தியானம் வருது? ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிக்கிறதுனால ஆழ்வார்கள்னு பேர். இந்த இடத்துல ஆச்சரியமா சங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணார். என்ன பண்ணார்? சர்வாந்தர்யாமித்வம், எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே புகுந்து எல்லா காரியத்தையும் செய்யும்படி பண்ணுபவன் கர்மானுகுணமாக நாராயணன் தான் பண்றான்னு சங்கர வியாக்கியானம். சர்வாந்தர்யாமித்வம் நாராயணஸ்யைவ, நாராயணனுக்கு தான் எல்லா இடத்துலையும் புகுந்து இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு சக்தி. எல்லா வஸ்துக்களையும் புகுந்து இருக்கிறவன் நாராயணன் தான் அவர் வியாக்கியானம் பண்ணார். அது மாத்திரம் இல்லை, வெறும் நாராயணன் இல்லை சங்கர பகவத்பாதர். சர்வாந்தர்யாமித்வம் ஸ்ரீமன் நாராயணஸ்யைவ கலோ, சங்கருடைய வியாக்கியானம். வெறும் நாராயணப்பா, ஸ்ரீமன் நாராயணப்பா, பாட்டியோடு சேர்ந்த நாராயணன் தான் எல்லா வஸ்துக்குள்ளேயும் புகுந்து இருக்கான். அது பிராட்டி இல்லாமல் சுவாமி இருக்கவே மாட்டார். நாராயணன் எந்த அவதாரம் பண்ணினாலும் கூடவே வந்து முடியும். யத்பாவேஷு பகத்விதேஷு பாவான் ஸ்வயம் விப்ரதி யத் தர்மைஹ தர்மிணி விஹரதே நானாபிகத்மாயிகா. ஆகையினால அவன்தான் சிருஷ்டி பண்றான், அவன்தான் சிருஷ்டி பண்ண பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறான். இந்த பிரபஞ்சமும் கடைசியில் அவனிடத்துல தான் போய் சேர்றது. அப்போ அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். அப்போ ஒரே பிரம்மந்தான் அப்படின்னு ஏற்படுறது அந்த வாக்கியத்துக்கு என்ன அந்தர்யாமியாக இருக்கா அப்படின்னு சித்தாந்தம் பண்ணினா. அதுதான் விசிஷ்டாத்வை. எல்லாம் உள்ளூர் சொல்ற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியாத மாதிரி பகவான் உள்ளுக்குள்ள இருப்பான். கரந்த பாலில் நெய்யே போல, புரியுதா? கரந்த பாலில் நெய்யே போல. புதுசா அப்பதான் பால் கறக்குறேன். 10 வருஷத்துல மாட்டை கட்டி பால் கறக்கணும். கொடுக்குற 1.5 நாளைக்கு மாடை ஓட்டு வரணும். வாங்கிட்டு 10 வருஷத்துல கறக்கணுமா? பாத்திரத்தை காமி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பாத்திரத்தை காமி, ஜலனம் வச்சிருக்கானு பாத்திரத்தை காமி.
அவன் தேவன்னு பாவம் வியாபாரம் நடக்கணுமேனு மாட்டை ஓட்டுன்னு வந்து கண்ணுக்குட்டியை ஓட்டுன்னு வந்து பாத்திரத்தை காமிச்சு பால் கறப்பான். பால் கறந்து சொம்பில் வாங்கிட்டு போனால் அந்த பாலில் என்ன இருக்குன்னு ஆழ்வார் கேட்டார். கறந்த பாலில் நெய்யே போல. அப்போ கறந்த பாலில் நெய் இருக்குன்னு நெய் இருக்கேன்னு வெறும் பால் தான் காப்பி போட்டு சாப்பிடுமே என்ன நெய் இருக்கு அப்படின்னு நெய் கலந்துருக்கான். பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் ஆற வச்சு உடம்புத்ததோ ஏதோ ஒன்று சொல்லி அதை பண்ணி அதை தயிராக ஆக்கி நடுவூர் ஆற்றில் எடுத்து சாப்பிடக்கூடாது. பசிச்சுன்னு நடுவூர் ஆற்றில் போய் சாப்பிடக்கூடாது. முண்டான்னு வேறு ஒரு அவஸ்தை அது சாப்பிடக்கூடாது. சாஸ்திரத்தில் நிஷேதம் சொல்லி காத்தால் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அப்புறம் வெண்ணெயை காய்ச்சினா நெய் வரும். இவ்வளோ அவஸ்தை இருக்குது நடுவில் இவ்வளோ அவஸ்தை இருக்கு நெய் வருமா? ஆழ்வார் சுலபமா சொல்லிட்டார். கறந்த பாலில் நெய்யே போல. கறந்த பாலில் நெய் இருக்கிற மாதிரி பகவான் எல்லா வஸ்துக்கள்லையும் கலந்து இருக்கான். எப்படின்னா கறந்த பாலில் நெய் இருக்கா இல்லையா? அதுலேருந்து தான் கிடைச்சி மூல வஸ்து ரா மெட்டீரியல் இருக்கு. இதுல ரா மெட்டீரியல் அந்த பால் இருந்தால் தான் அதெல்லாம் வருது. அந்த மாதிரி கலந்த பாலில் நெய்யை போல பகவான் எப்படி கலந்திருக்கான்னு மற்றவாறு சுலபமாக கண்டுபிடிக்காதபடி இருக்கான். அப்படி ஆச்சரியமா அந்த அச்சேதன தத்துவங்களினுடைய தோஷங்களும் இந்த லோகத்தில் நாம் எது அனுபவிச்சாலும் 7 தோஷங்கள் இருக்கான். எந்த வஸ்துவை அனுபவிச்சாலும் பாருங்க 7 தோஷங்கள் இருக்கான். எழுதிக்கிறீங்களா? அல்பத்வ ஒரு வஸ்துவை அனுபவிக்கணும் ஆசைப்பட்டா கொஞ்சமாக இருக்கு. 6 அடி வீடு கிடைக்கிறவாள்லாம் இருக்கா ஸ்ரீரங்கத்தில்? 6 அடி வீடு இருக்கு. வேணால் பாருங்க மேரேஜ் சித்திரவெளியில் 6 அடி வீடு ஒன்று இருக்கு. மேற்கு பார்த்து ஒரு வீடு இருக்கு. 6 அடி எப்படி படுத்துக்கிறா எப்படி இருக்கான்னு தெரியல. 6 அடி போறாதான்னு கேட்டாக்கணும். இந்த வீட்டில் எப்படி இருக்கேன்னா 6 அடி தானே கடைசி வரைக்கும் அப்படின்னா அல்பற்ற போக்கியமாக இருக்குது. புளியோதரை போக்கியமாக இருக்குது. சரி நிறையா கொடுத்தா தேவையே. பொங்கல் சுட தீபம் ஏற்றிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிடணும்னு போனாக்க திரும்ப கொடுக்குறா. அல்ப கொஞ்சமாக இருக்குது. சரி நிறையா வாங்கிட்டு போகணும்னு கேட்டாக்க கொஞ்சமாக கொடுக்குறாங்கிற தோஷம் லோகத்தில் அனுபவிக்கும். அஸ்திரத்தில் பொங்கலை வாங்கிட்டு போய் எத்தனை நாள் வச்சு சாப்பிடணும்? ஃப்ரிட்ஜில் வச்சா பொங்கல் இருக்குமா? ஊசி போடாது. புளியோதரை வேணா இருக்கு. 2 நாளைக்கு பொங்கல் இருக்காது. ஊசி போடும். அஸ்திரத்தில் திறம் இல்லாமல் போயிடுது. லோகத்தில் எந்த வஸ்து அனுப்பிச்சாலும் திறம் இல்லாமல் இருக்கு. அஸ்திரத்வ துக்க விஷத்வ துக்கம் கலந்து இருக்கு. எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் துக்கம் கலந்த சுகமாக இருக்கு. அதிகமாக சாப்பிட்டாக்க துக்கத்தை கொடுக்குது. வயிறு சரியில்லை என்ன புளியோதரை அம்சஞ்சோ நேற்றுக்கு வயிறு சரியில்லை. துக்க விஷத்வ கொடுக்குறாரு வாங்கி சாப்பிட்டு. துக்க விஷத்வ சம்சாரத்தில் நாம் அனுபவிக்கிறதா துக்கம் கலந்துதான். துக்கம் மூலத்வ துக்கத்துக்கு காரணமாக இருக்கு. தோஷம் இருக்கு. எந்த பொருள் அனுபவிச்சாலும் எடுத்து பார்க்கணும். துக்கோதற்கத்வ மேலும் துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதா ஒரு தப்பு பண்ணினா மேலும் தப்பை பண்ணிட்டே இருக்குதான் தோணும். அதை பாவத்தை பண்ணினா இது பாவம்னு தெரிஞ்சிருந்தும் பாவமானது பாவம் பண்ணும்பொழுது சுகமாக இருக்கு. மறுபடியும் நிறுத்துறானான்னு நிறுத்துற அதே காரியத்தை திருப்பி பண்ணலாம். அது துக்கத்துக்கு காரணமாக இருக்கு. துக்கோதற்கத்வ விபரீதாபிமானம் மூலத்வ விபரீதமான அபிமானம் இருக்கு. எதில் அபிமானம் வைக்கணுமோ அதில் அபிமானம் ஆசைப்படாம விபரீதமான ஆசை இருக்கு. விபரீத ஞான ஜனனி விஷயாய ஆட்சிய புத்திய புத்திய ஜனனி ராமானுஜர் பேசுகிறார். விபரீதாபிமானம் வைக்கக்கூடாத ஆசையை வைக்கக்கூடாத வஸ்துவில் வைக்கிறோம். விபரீதாபிமான மூலத்வ சுவாபாவிக ஆனந்த விருத்தத்வ உண்மையிலேயே நாம் அனுபவிக்கணும்னு எதை ஆசைப்படணும்? பிரம்மத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படணும். அச்சேதனத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அததான் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் முன்னுருவில் வேதம் நான்காய் அச்சேதன தத்துவமாகவும் பகவான் இருக்கார். முன்னுருவில் மின்னுருவாய்
இது எப்படிப்பட்டது இந்த அச்சேதனங்கள்லாம் அப்படின்னா, மின்னுருவாய் மின்னல் மாதிரி. இது சரீரமானது ஸ்திரமானது கிடையாது, அதை தெரிஞ்சுக்கலையே. ஜீவ தத்துவத்தை தெரிஞ்சுக்கலையே, பரமாத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கலையே. பரமாத்ம தத்துவத்தினுடைய உண்மை நிலையை அறிந்தானே. ஆனால் யாராவது இந்த அச்சேதனத்தை அடையணும்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாரா? தேசிகன் சாதிக்கிறார், நம் திருமால் நிலையை கண்டால், தேசிகன் பாருங்க, நம் திருமால் நிலையை கண்டால் லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணுடையதான பெருமையை தெரிகின்றார், அவனுடைய சொரூபத்தை தெரிகின்றோமே. ஆனால் நாகமெல்லாம் நரகம் என்று நட்பதமே நாடுவாரே. சொர்க்கத்தை அடையணும்னு யாராவது ஆசைப்படுவாள? இந்த லோகத்தில் ஐஸ்வர்யத்தை அடையணும்னு யாராவது ஆசைப்படுவாள? சுயப்பதியான எம்பெருமானுடையதான பெருமை தெரியாதவாள்லாம் ஆசைப்படுவார். இப்படிப்பட்ட அச்சேதன அனுபவத்தில் வரும் சுகம் புருஷார்த்தம் கிடையாது, நாம் அடைய வேண்டியது அது கிடையாது. அது முதல்ல அச்சேதனத்தில் தான், அந்த தத்துவத்தில் தான் ஆசை வர்றது. அந்த அச்சேதனத்தை காட்டிலும் வேறானவன், அந்த அச்சேதனத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன் பகவான். மின்னுருவாய் முன்னுருவில் அந்த அச்சேதனத்துவம் எப்படிப்பட்டது என்பதை மேலும் பாசுரம் சொல்லி நாளைக்கு முதல் பாசுரத்தை சொல்லுவோம். சதமகவனி நீலா ஸ்ரீமதே